செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் கால்வாய்க்குள் வீழ்ந்து 9 வயதான சிறுவன் உயிரிழந்துள்ளான். வெள்ளவத்தை பகுதியில் உள்ள சிறுவர் இல்லத்தைச் சேர்ந்த சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கால்வாய்க்கட்டில் நின்று கொண்டிருந்த போது சிறுவன் அதற்குள் தவறி விழுந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதென போலீசார் குறிப்பிட்டனர். சில மணித்தியாலங்களாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதலை அடுத்து சடலம் மீட்கப்பட்டது. தேர்ச்சி அறிக்கையை காண்பிப்பதற்கு இங்கு வந்தோம். என்னுடன் தான் இங்கு வந்தான். நான் போக வேண்டாம், இருவரும் சேர்ந்து செல்வோம் என கூறினேன். எனவே அவன் சென்றதை நான் காணவில்லை. வாசற் கதவினை திறந்து கொண்டு அவன் சென்றுள்ளான். சிறுவன் கால்வாய்க்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது விழுந்தான். நான் மேலே இருந்து கத்திக்கொண்டு கீழே வந்தேன். தடியொன்றை நீட்டி சிறுவனை மீட்பதற்கு முயற்சித்தேன். எனினும் எனக்கு சற்று தொலைவில் அவன் இருந்தான். தடியை அவன் பிடிப்பதற்காக நான் நீட்டிய போதிலும் அவன் மூழ்கிவிட்டான். பாடசாலை செல்வதற்காக பண்டாரவளை பகுதியிலிருந்து கொழும்புக்கு வந்திருந்த முகமது மில்ஹான் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான். அவரது தாய் வெளிநாடு சென்றிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டனர். 2012ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் தேதியான நேற்றைய தினம் மாத்தறை ரதம்புல புதிய நகரம் திறந்து வைக்கப்பட்டது. நேற்று நள்ளிரவு 11:48 அளவில் இந்த புதிய நகரை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச திறந்து வைத்தார். பின்னர் நள்ளிரவு 12 மணிக்கு ரதம்புல நகரில் அமைந்துள்ள மணிக்கூட்டு கோபுரம் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் இன்று அதிகாலை 12:12 அளவில் சமய வழிபாடுகள் நடைபெற்றன. கடந்த சில நாட்களாக நாட்டின் சில பகுதிகளில் அடையாளம் காணப்படாத ஒளிப்பிழம்புகள் தோன்றியமை குறித்து பலரது கவனம் திரும்பியிருந்தது. இந்த ஒளிப்பிழம்புகள் பறக்கும் பொருட்களா அல்லது மனிதர்களினால் உருவாக்கப்பட்டதா அல்லது பூமியில் உள்ள வேறு ஏதேனும் ஒன்றா என இதுவரை உறுதிப்பட கூற முடியாதுள்ளது. இதுவேளை நேற்றைய தினமும் கல்கமோ பகுதியில் அடையாளம் காணப்படாத ஒளிப்பிழம்பு ஒன்று தோன்றியிருக்கிறது. கல்கமோ வான் பகுதியில் நேற்றைய தினம் இரவு 10 மணியளவில் தோன்றிய ஒளிப்பிழம்பை எமது பிராந்திய செய்தியாளர் பதிவு செய்துள்ளார். இந்த வெளிச்சம் சுமார் 3 மணித்தியாலங்கள் வானில் தோன்றியதாக எமது செய்தியாளர் கூறினார். கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளிலும் அடையாளம் காணப்படாத ஒளிப்பிழம்புகள் தோன்றியுள்ளன. இது தொடர்பில் வானியல் நிபுணரும் பேராசிரியருமான விக்ரமசிங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது இவை வால் நட்சத்திரங்களின் பகுதிகளாக இருக்கலாம் என அவர் தெரிவித்தார். The explanation that I would have to offer for many of the வெடித்து சிதறிய வால் நட்சத்திரங்களின் பாகங்களினூடாக புவி தனது பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இங்குள்ள பல விடயங்கள் அவ்வாறானவையே. வெடித்து சிதறிய வால் நட்சத்திரத்தின் பாகங்கள் பல்வேறு அளவுகளில் காணப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் அவை மில்லிமீட்டர் அளவை கொண்டிருக்கும், சென்டிமீட்டர் அளவை கொண்டிருக்கும், மீட்டர் அளவை கொண்டிருக்க முடியும். சில சந்தர்ப்பங்களில் வீடொன்றின் அளவை கொண்டிருக்க முடியும். புவியின் மேலுள்ள விண்வெளியில் பல்வேறு திசைகளில் அவை பயணிக்க முடியும். அவை புவிக்கு அண்மையில் பயணிக்கும் போது பாரிய தீச்சுவாலையுடன் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த அடையாளம் காணப்படாத ஒளிப்பிழம்புகள் மீண்டும் தோன்றினால் அது குறித்து ஆராயும் பொருட்டு 24 மணித்தியாலங்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக விமானப்படையினர் தெரிவிக்கின்றனர். அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் மற்றும் ஒளிப்பிழம்புகள் தொடர்பாக தகவல்களை தருவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் இந்த விடயம் குறித்து அவதானித்து வருகின்றது. மேல்மாகாண சபை உறுப்பினர் கலாநிதி ஜயந்த டி சில்வாவின் பிரக்ஞா பிரதீப செயற்திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது. 25வது தடவையாக இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது. பிரக்ஞா பிரதீப செயற்திட்டம் நாளை மாலை 6:30க்கு கேம்பல் மைதானத்தில் ஆரம்பமாவதுடன் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுகின்றன. பிரக்ஞா பிரதீப என்பது அறிவுக்கு ஒளி என்பதாகும். இந்த முறை 1,00,000க்கு மேற்பட்ட வறிய மாணவர்களுக்கான அப்பியாச குப்பிகளை நாம் நாளை பகிர்ந்தளிக்க உள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்கும் போது பாரிய சேறு பூசும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் அவற்றை கவனத்திற்கொள்ளாது கடந்த 25 வருடங்களாக இதனை நாம் முன்னெடுத்துள்ளோம். இதனைத் தொடர்ந்து கெம்பல் மைதானத்தில் நாளை இரவு 10 மணிக்கு இசை நிகழ்ச்சி ஒன்றும் இடம்பெற உள்ளது.
இன்றைய நவீன யுகத்திலும் எம்மவர்களின் பாரம்பரிய கலைகள் மறைந்து போகவில்லை என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும். எமது பாரம்பரிய கலைகளில் பொல்லடி என்பது மிக முக்கியமானதொன்றாகும். திருமணம் உள்ளிட்ட வேறு கொண்டாட்டங்கள் போன்றவற்றிலும் இந்த கலையை அணுகேற்றி மக்கள் இன்புற்றனர். பொல்லடி கலையினை முன்னின்று வழிபடுத்துபவர்கள் அண்ணாவியார் என்று அழைக்கப்படுவர். கலாச்சார பாரம்பரியங்கள், சமூக பிரச்சினைகள், நகைச்சுவை போன்றவற்றை அடிப்படையாக வைத்து இந்த கலை இடம்பெறுகின்றது. பொல்லடி கலையினை இளைஞர்கள் மத்தியில் பிரபலியப்படுத்தி மீண்டும் அதை உயிர்ப்பிப்பதற்கான முயற்சிகளை சாய்ந்தமருது பிரதேசத்தைச் சேர்ந்த அண்ணாவியார் ஹுசைன் பாபா மேற்கொண்டு வருகின்றார். இளைஞர்களுக்கு பொல்லடி கலையை கற்றுக் கொடுத்து பொது விழாக்களில் அதனை அரங்கேற்றியும் வருகின்றார். புறக்கோட்டை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து பாவனைக்கு உதவாத காலாவதியான 7000 கிலோகிராம் கருவாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் நேற்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கருவாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் விநியோகிப்பதற்கு தயார் நிலையில் இந்த கருவாடு வைக்கப்பட்டிருந்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிடுகிறது. சுமார் 52 லட்சம் ரூபாய் பெறுமதியான கருவாடு இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் சந்தையில் நுகர்விற்கு ஏற்ற உணவுப் பொருட்களின் தரத்தை கண்காணிப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இவ்வாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு முறையாக விநியோகிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற இவ்வாறான உணவுப் பொருட்களை கைப்பற்றுவதற்கு நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்து வருகிறது. சம்பந்தப்பட்ட வர்த்தகருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் விஜயத்தின் பின்னர் அணித்தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக மஹல ஜாவர்தன இன்று அறிவித்தார். ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடரின் முதல் அம்சமாக முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹோபார்ட்டில் நாளை ஆரம்பமாக உள்ளது. இலங்கை அணியின் தயார் நிலை குறித்து தெளிவுபடுத்த இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட மஹல ஜெயவர்தன அணித்தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். தெரிவுக்குழுடன் கலந்துரையாடி அணித்தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு நான் தீர்மானித்தேன். இலங்கை அணிக்கு நான் 12 மாதங்களாக தலைமை வகித்தேன். புதிய அணித்தலைவரின் கீழ் இலங்கை அணி முன்னோக்கி செல்ல வேண்டும். அதற்காக சிரேஷ்ட வீரர்கள் அணியில் இருக்கும் போதே புதிய அணித்தலைவர் நியமிக்கப்படுவது சிறந்தது. அப்போது சிரேஷ்ட வீரர்களின் ஒத்துழைப்பு அவர்களுக்கு கிடைக்கும். தனது விலகலால் ஏற்படும் அணித்தலைமை வெற்றிடத்திற்கு ஆஞ்சலோ மெத்தியூஸை இத்தொடரின் போது தயார்படுத்துவது மஹேலவின் கருத்தாக உள்ளது என அணி முகாமையாளர் சரித் சேரநாயக்க கூறினார். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நாளைய போட்டிக்கான இலங்கை அணி பெயரிடப்பட்டதாக தெரிவித்தார். நியூசிலாந்துக்கு எதிராக போட்டியிட்ட அணியில் இடம்பெற்ற வீரர்களில் தரங்க பரணவித்தானவுக்கு பதிலாக திமுத் கருணாரத்ன இணைக்கப்பட்டுள்ளார். சூராஜ் நந்திவுக்கு பதிலாக சாணக்க விலகெதிர அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காலநிலையும் சீராக உள்ளது. இலங்கை அணி இதுவரை ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 1999 ஆண்டு தனது முதல் டெஸ்ட் தொடர் வெற்றியை ஈட்டிய இலங்கை அதன் பின்னர் இதுவரை டெஸ்ட் தொடரை வென்றதில்லை. மெய்வல்லுநர் சங்கத்திற்கு புதிய அதிகாரிகள் குழு. யாப்பிற்கு முரணான தேர்தல், அரசியல் தலையீடு என எதிர்ப்பு. இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தின் அதிகாரிகள் குழு தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முழுமையான அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ள யாப்பின் பிரகாரம் எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு முன்னர் தேர்தல் நடத்துங்கள். சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனம் தெரிவிப்பு. யாப்பு திருத்த நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம். இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தை சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனம் தடை செய்யும் அபாயம். அதற்கு இடமளித்து அதிகாரிகள் மௌனமாக இருப்பது ஏன்? தடை விதிக்கப்படமாயின் அதனால் வீரர்களுக்கு ஏற்படும் பாதிப்பிற்கு பொறுப்பு கூறுவது யார்? இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.